வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தரமற்ற நிலக்கரியுடன் வந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டது, மின் உற்பத்திக்கு பாதிப்பா என்று கேள்வி. டெங்கு பரவல் தீவிரம், அபாய வலயங்கள் 112 உயர்வு, சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை. சிறுபோக உரமானியம் 90% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது, மீதமுள்ளவர்களுக்கு விரைவில் வங்கிக் கணக்கில் வைப்போம். புதிய வரியால் தேங்காய் ஏற்றுமதி வருவாய் பாதிக்கப்படும், ஹர்ஷடி சில்வா எச்சரிக்கை. செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம். எரிபொருள் விலை நிர்ணயத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம், நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்து. வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்கு கடத்த முயற்சி, சீன தொழில் அதிபர் கைது. நண்பனுடன் நீராடச் சென்ற சிறுவன் பலி, நீரில் மூழ்கி ஒருவர் பலி, மற்றொருவர் மாயம். மயானத்தில் பலிச்சடங்கு, கல்லறையை சேதப்படுத்தியதாக 2 பெண்கள் கைது. அவை முதல் தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டிற்கு அவசர கொள்முதல் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி கப்பல்களில் ஒன்று தரமற்ற நிலக்கரியை ஏற்றி வந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பலசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அப்பன்சு தெரிவித்துள்ளார். இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 5 நிலக்கரி கப்பல்களில் ஒரு கப்பல் மட்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த கப்பலில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரிக்கான தரச் சான்றிதழ் தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பி அனுப்பப்பட்ட கப்பலுக்கு பதிலாக புதிய நிலக்கரி கப்பல் ஒன்றை இலங்கைக்கு அனுப்புவதாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் கடல் சீற்றம் காரணமாக மாற்று கப்பல் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 22 நிலக்கரி கப்பல்களில் இருந்த சரக்குகள் வெற்றிகரமாக இறக்கப்பட்டுள்ளதாகவும் 23வது கப்பலில் உள்ள நிலக்கரி நாளை இறக்கப்படலாம் என்றும் செயலாளர் குறிப்பிட்டார். மேலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரையில் தடையின்றி மின்சார உற்பத்தியை முன்னெடுக்க தேவையான குறைந்தபட்ச நிலக்கரி கையிருப்பு நாட்டில் இருப்பதாகவும் அதுவரையில் அவசர மின் கொள்முதல் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பலசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112 உயர்ந்துள்ளது. மகரகம சுகாதார வைத்திய பகுதியில் அதிக அளவில் டெங்கு நோயாளிகள் பதிவாகி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை மற்றும் கம்பகா மாவட்டத்தின் பியகம பகுதிகளிலும் தொற்று வேகமாக பரவி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக கொழும்பு மாவட்டம், கம்பகா மாவட்டம், மாத்தறை மாவட்டம், காலி மாவட்டம், கண்டி மாவட்டம், ரத்னபுரி மாவட்டம் மற்றும் களுத்துறை மாவட்டம் ஆகியவை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விசேட நிபுணர் டாக்டர் பிரஷுல சமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் தொடர்ச்சியான டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் இருந்த போதிலும் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுவதில் சமூகத்தின் அலட்சியம் ஒரு பெரும் சவாலாக நீடிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதால் இந்த வார இறுதியில் தங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு டாக்டர் சமரவீர பொதுமக்களை வலியுறுத்தினார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 45,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. சிறுபோகத்திற்கான உரமானியம் தகுதியுடைய விவசாயிகளில் சுமார் 90% ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள விவசாயிகளுக்கான உரமானியத் தொகையும் விரைவில் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என்று திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த முறை உரமானியத் தொகையை 5,000 ரூபாயால் உயர்த்தியுள்ளது. இதன்படி முன்னர் ஒரு ஹெக்டேருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அது 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உரமானியம் எந்தவிதமான தவணை கட்டணங்களுமின்றி ஒரே தடவையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் இறக்குமதிக்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ள புதிய வரி இலங்கையின் தேங்காய் ஏற்றுமதி துறைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார். இந்த வரி காரணமாக இறக்குமதி செலவு கிலோகிராம் ஒன்றுக்கு 1,250 ரூபாய் முதல் 1,400 ரூபாய் வரையில் உயரக்கூடும் என்று அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
இதனால் மதிப்பு கூட்டப்பட்ட ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படுகின்ற உள்ளூர் தேங்காய்கள் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்திக்கு திருப்பப்படலாம் என்றும் அதன் விளைவாக பண்ணை விலைகள் குறையவும் ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி முழுமையாக தடைப்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வரி வருவாய் கிடைக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வரி 2026 ஆண்டின் 3ஆம் மற்றும் 4ஆம் காலாண்டுகளில் ஏற்றுமதி வருவாயையும் அரசாங்க வருவாயையும் குறைத்து தொழில்துறையை கடுமையான அழுத்தத்திற்குள் தள்ளக்கூடும் என்றும் ஹர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார். இந்த வரிக் கொள்கையின் தாக்கங்களை அரசாங்கம் கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினமும் 7 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 11 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 30வது நாள் அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது மொத்தமாக 405 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 377 எலும்புக்கூடுகள் இதுவரையில் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் குறைந்து வரும் நிலையில் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன என்பது குறித்த முழுமையான விவரங்களையும் அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவுகளை கடுமையாக விமர்சித்தார். எரிபொருள் இறக்குமதி செலவு வரிகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வீதங்கள் உள்ளிட்ட இறுதி சில்லறை விலை நிர்ணயத்தின் அனைத்து கூறுகளையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். அரசாங்கம் மானியம் வழங்குவதாக கூறினாலும் அதனை வரும் கோஷங்களாக கூறாமல் கணக்குகளுடன் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். உலக சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப பிராந்திய நாடுகள் எரிபொருள் விலைகளை குறைத்து வரும் வேளையில் இலங்கையில் மாதந்தோறும் விலைகள் உயர்த்தப்படுவது அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தை காட்டுகின்றது. தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவதில் இந்த அரசாங்கம் சாதனை படைத்துள்ளது. வேலைவாய்ப்பு கோரும் பட்டதாரிகள் மற்றும் முச்சக்கரவண்டி உரிமையாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் அடக்குமுறைகளை பயன்படுத்துகின்றது. உணவு இறக்குமதிக்காக அந்நிய செலாவணியை வீணடிப்பதை நிறுத்தி உரமானியம் வழங்கி உள்நாட்டு விவசாயிகளையும் மீனவர்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். சுமார் 1,32,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்த வர முயன்ற வெளிநாட்டு பயணி ஒருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் சுங்க பிரகடனம் செய்ய வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என கூறப்படும் பசுமை பாதை வழியாக வெளியேற முயன்றபோது சுங்க அதிகாரிகளால் தடுக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் சீன நாட்டைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் சீனாவிலிருந்து தாய்லாந்தின் பேங்காக் நகருக்கு பயணம் செய்து பின்னர் தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் இலங்கைக்கு வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய் ஏர்வேஸ் விமான சேவையை பயன்படுத்தியே அவர் கட்டுநாயக்கவை வந்தடைந்துள்ளார். அங்கு சுங்க அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது அவர் கொண்டு வந்த பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் 88,000 அடங்கிய 440 சிகரெட் பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சீன நாட்டவரை சுங்க அதிகாரிகள் தங்கள் காவலில் வைத்துள்ளதுடன் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் மாவட்டம் ஆராய்ச்சி கட்டுவ செங்கலோயா சாலையின் மணல் முனை பகுதியில் நீராடச் சென்ற 13 வயது பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஆராய்ச்சி கட்டுவ வைரன் கட்டுவ பகுதியைச் சேர்ந்த சிலாபம் மகா வித்தியாலயத்தில் 9ஆம் வகுப்பில் கல்வி கற்ற SJM லஹிந்த சாமி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மூத்த சகோதரர்கள் இருவரை கொண்ட குடும்பத்தில் இளைய மகனான லஹிந்து கடந்த 19ஆம் தேதி மாலை பாடசாலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய பின்னர் தனது நண்பருடன் வெளியே செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். அப்போது பெற்றோர் இருவரும் வேலை நிமித்தமாக வீட்டில் இல்லாத நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின்படி 2 செருப்புகள் வாங்க செல்வதாக கூறி நண்பருடன் வெளியேறிய லஹித்து பின்னர் செங்கலோயா மணல்முனை பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு நீராடி கொண்டிருந்த போது ஆழமான பகுதிக்குள் தவறி விழுந்து நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அவருடன் சென்ற நண்பர் பாதுகாப்பாக கரையை எட்டியதுடன் உடனடியாக உதவி கோரி அலறியுள்ளார். அதன் பின்னர் அப்பகுதிக்கு விரைந்த அயலவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மாணவன் உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
காலி கொக்கல ஓயாவில் இன்று காலை நீராடச் சென்ற 2 பேர் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்ற நபர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விடுமுறை நாளான இன்று காலை கொக்கல ஓயாவின் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு நீராடுவதற்காக சென்றபோதே இவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். கொக்கல ஓயாவில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்த போது நீரோட்டத்தின் வேகம் காரணமாகவோ அல்லது ஓயாவின் ஆழமான பகுதிக்கு சென்றதாலோ இருவரும் திடீரென நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளனர். இவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு அருகிலிருந்த மக்கள் உடனடியாக ஓயாவிற்குள் இறங்கி அவர்களை மீட்க போராடியுள்ளனர். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மக்களால் ஒருவர் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எவ்வாறாயினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதேவேளை நீரில் மூழ்கிய மற்ற நபர் பலத்த நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். அவரை பற்றிய எந்தவொரு தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போன நபரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார், கடற்படையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து கொக்கல ஓயாவின் பல்வேறு பகுதிகளில் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். உயிரிழந்த மற்றும் காணாமல் போன நபர்கள் குறித்த விவரங்களை சேகரித்து வரும் கொக்கல போலீசார் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நயினாதீவு கடற்பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்தில் உயிரிழந்த நயினாதீவு கணேச மகா வித்தியாலயத்தின் அதிபர் நடராசா மயூரனின் மகன் கஜவர்சன் காபோத சாதாரண தர பரீட்சையில் 9A சித்தி பெற்று சிறந்த சாதனையை பதிவு செய்துள்ளார். இவரது தந்தை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நயினாதீவு மகா வித்தியாலயத்தில் கடமை முடிந்து படகில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அவர் கடலில் உயிரிழந்துள்ளார். அந்த துயர சம்பவத்தின் சோகத்தின் மத்தியில் அவரது மகன் கஜவர்சன் பெற்றுள்ள 9A பெறுபேறு குடும்பத்திற்கும் பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் ஆறுதலாகவும் பெருமையாகவும் அமைந்துள்ளது. இதேவேளை நேற்று முன்தினம் வெளியான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. அதன்படி வடக்கு மாகாணத்தில் 70.1% மாணவர்கள் உயர்தர பிரிவில் கல்வி கற்பதற்கான தகுதியை பெற்றுள்ளனர். மொத்தமாக 566 மாணவர்கள் அனைத்து 9 பாடங்களிலும் சித்தி பெற்று சிறப்பு சாதனை படைத்துள்ளனர். அகில இலங்கை மட்ட தரவரிசையில் இம்முறை வடக்கு மாகாணம் 8ஆம் இடத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு 69.87% தேர்ச்சியுடன் 9ஆம் இடத்தில் இருந்த நிலையில் இம்முறை மேலோங்கிய முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. எனினும் இப்பரீட்சையில் கலந்து கொண்ட மாணவர்களில் 627 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளி பகுதியில் உள்ள நகைக்கடையொன்றில் தாய் மற்றும் மகள் என சந்தேகிக்கப்படும் இருவர் மிகவும் தந்திரமாக நகைகளை திருடியதாக கூறப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் கடை ஊழியரின் கவனத்தை திசை திருப்பிய பின்னர் நகைகள் வைக்கப்பட்டிருந்த தட்டுகளை இருவரும் லாபகமாக களவாடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. கடை ஊழியர் வேறு பணியில் ஈடுபட்டிருந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்ட சந்தேக நபர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து மிக திட்டமிட்ட முறையில் திருட்டை அரங்கேற்றியுள்ளதாக காணொலியில் தென்படுகிறது. இக்காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் நிலையில் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை விரைவில் அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தம்புள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பொலனறுவை பகமூன பகுதியில் அமைந்துள்ள மயானம் ஒன்றில் கல்லறை கல்லின் மீது பலி சடங்குகளை மேற்கொண்டதாக கூறப்படும் 2 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மனித உருவங்களை ஒத்த களிமண் உருவங்களை பயன்படுத்தி கல்லறை கல்லின் மீது விளக்கேற்றி சடங்குகளில் ஈடுபட்டிருந்ததை கிராம மக்கள் அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த 2 பெண்களும் கல்லறை கல்லை சேதப்படுத்தியதுடன் மயான பகுதியில் குழிகளையும் தோண்டியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன்போது பலி சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பல்வேறு உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பொலனறுவை ஹிங்குரகொட பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண்ணும் மற்றவர் பகமூன பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய பெண்ணுமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்லறை கல்லை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு மற்றும் தனியார் மற்றும் பொது மயானங்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பெண்கள் இதற்கு முன்னரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களின் நடவடிக்கைகள் காரணமாக கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள்.
மட்டக்களப்பு கட்சீனையை பிறப்பிடமாகவும் வால்கட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னத்தம்பி கோஷலாதேவி அவர்கள் 20/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சரசாலை வடக்கை பிறப்பிடமாகவும் முத்தையன்கட்டு ஒட்டுசுட்டானை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்தையா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நீர்வேலி யூலன் வீதி அச்சடுவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரவிச்சந்திரன் ரணீஷ் அவர்கள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வராத்துப்படை தும்படையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி புவனேந்திரம் ரஜினி அவர்கள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.